ஆக அண்ணா திமுகவை எந்த விதத்திலும் வீழ்த்த முடியாது. அண்ணா திமுக தொண்டன் உழைப்பால் நிற்கின்றான், சொந்த காலில் நிற்கிறாங்க. உங்களை போல கூட்டணி கூட்டணி என்று சொல்லிக்கொண்டு கூட்டணி தயவுல அண்ணா திமுக இல்ல, தன்னுடைய தனி பலத்தோட இந்த தேர்தலை சந்திக்குது. எங்களுக்கும் வாக்குகள் சிதறக்கூடாது என்பதற்கு தான் நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கிறோம். உங்களை போல 10 ஆண்டு காலம் திமுக தலைமையிலே கூட்டணி தொடர்ந்து என்று நாங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கல. இன்றைக்கு கூட்டணி தயவால தான் 5 ஆண்டு காலம் சட்டமன்றத்தில் திமுக ஆட்சி நடைபெற்றது. கூட்டணி இல்லைன்னா திமுக இல்லாம போயிருக்கும். இந்த ஊடக நம்பரும் பத்திரிகை நம்பரும் மட்டும் இந்த திமுக தாங்கி பிடிக்கலனா திமுக இருக்கிற இடம் தெரியாம போயிருக்கு. சிந்திச்சு பாருங்க. 5 ஆண்டு காலம் சட்டமன்றத்தில் திமுக எதிர்த்தே பேசல. திமுக கூட்டணி அங்கம் வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சி ஆகட்டும், விடுதலை சிறுத்தை கட்சி ஆகட்டும், காங்கிரஸ் கட்சி ஆகட்டும், ஒரு எம்எல்ஏ கூட மக்களுடைய பிரச்சனைய சட்டமன்றத்தில் பேசல. வாய் பத்தி இருந்தாங்க, உங்களுக்கு அடிமை சேவை செஞ்சாங்க, உங்களுடைய கட்சிக்கு தாங்கி பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு நடைபெற்று முடிந்த தேர்தலில் 2021 தேர்தலில் கொடுத்த இடத்தை விட சட்டமன்ற இடத்தை விட குறைச்சு கொடுத்துருக்கிறீங்க. ஒரு சீட்டு குறைச்சு கொடுத்துருக்கிறீங்க. அவங்களுக்கு வேணும். நாங்கள் எவ்வளவு சொன்னோம், மக்களுடைய பிரச்சனை பேசுங்க. நீங்க ஒரு பிரதான எதிர்கட்சி வரிசையில் வந்திருக்கிறீங்க. மக்களுக்கு இருக்கின்ற பிரச்சனையை எடுத்து சொன்னா தான் மக்களிடத்தில் உங்களுக்கு செல்வாக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா கேட்கல. இன்றைக்கு திமுக கூட்டணி அடிமை கூட்டணியா இருந்தீங்க, அதனால 21 கொடுக்கப்பட்ட சீட்டை விட குறைச்சு கொடுத்துருக்கிறீங்க.